வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம்னா, ரொம்ப கேட்சியான டைட்டில்ல வெளிவந்திருக்கிற பூஜை படத்தோட ரிவ்யூ தாங்க பார்க்க போறோம். இந்த வார்த்தை தான் இப்ப இன்ஸ்டா ரீல்ஸ்ல ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. இந்த காலத்துல ஜென்சி ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி விஜய் ஆண்டனி சார் அவரோட மருமகனான அஜய் பீஷனை ஹீரோவா அறிமுகப்படுத்தியிருக்காரு. கணேஷ் சந்திரா இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. விஜய் ஆண்டனியே இசை எடிட்டிங்னு எல்லா பொறுப்பையும் சுமந்திருக்காரு. சரி, இந்த ரீல்ஸ் காலத்து காதல் கதை ரியல் லைஃப்ல எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கறதாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பமே ராவா இருக்கு. ஒரு கார்ல ஹீரோ அஜயும் ஹீரோயின் தனுஷாவும் பயங்கரமா சண்டை போடுறாங்க. ரெண்டு பேருமே சில வருஷமா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நேரத்துலதான் அந்த ஈகோ முதல் வருது. அந்த சண்டை எந்த அளவுக்கு போகுதுன்னா ஒருத்தர் அடிச்சுக்கிற அளவுக்கு போகுது. யாரோ ஒருத்தர் அந்த வீடியோவை எடுத்து நெட்ல போடுற அதுவும் வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரேக்கப்பும் ஆகுது. அந்த வலியை மறக்க ரெண்டு பேருமே ரெண்டு பாதையை தேர்ந்தெடுக்கிறாங்க. தனுஷா ஆன்மீகம், சமையல், ஷாப்பிங்னு தன்னை பிஸியாவே வச்சுக்கிறாங்க. ஆன்மீக குரு சுனில் கிட்ட போய் அமைதியை தேடிட்டு வராங்க. அஜய் ஜிம்முக்கு போறது, பைக் ட்ரிப் போறது அப்படின்னு தன்னை எனர்ஜியா திசை திருப்பிட்டு வராரு. இந்த கேப்ல ரெண்டு பேருக்குமே வேற வேற நபர்களோட காதலும் அமையுது. அஜய்க்கு பெங்களூர் பெண்ணான ஷியாரா மேல ஒரு ஈர்ப்பு வருது. ஆனா புது உறவு வந்தாலுமே பழைய காதலோட நிழல் இவங்களை விடவே மாட்டேங்குது. மேட்ரிமோனியில பெண் தேடும் போது கூட அஜய் பண்ற லூட்டிகள் இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரிதான் இருக்கு. இயக்குனர் கணேஷ் சந்திரா இந்த படத்தை அப்படியே ஒரு இன்ஸ்டா ரீல்ஸ் பாக்குற மாதிரி தாங்க எடுத்திருக்காரு. படத்துல வர முக்காவாசி கேரக்டர் அந்த வைப்ல தான் இருக்காங்க. அந்த எடிட்டிங் ஸ்டைலும் சரி, காட்சிகள் நகர வேகமும் சரி, ரொம்ப ட்ரெண்டியாவே இருக்கு. தனுஷா அறிமுக நடிகைன்னு சொல்லவே முடியாது. கோபம், காதல், ஏமாற்றம்னு எல்லாத்துலயுமே கலக்கிருக்காங்க. குறிப்பா அந்த ஆன்மீக குரு சுனில் கிட்ட வர காட்சிகள் கொஞ்சம் ரசிக்கும்படியாவே இருக்கு. ஹீரோ அஜய்க்கு இது முதல் படம் அப்படிங்கறனால சில இடங்கள்ல ஒரே மாதிரியான ரியாக்ஷன் கொடுத்தாலுமே கதையோட நகர்வு அவரை கொஞ்சம் ஓரளவுக்கு காப்பாத்துது. இப்ப இருக்கிற தமிழ் சினிமாவுக்கு இவர் ஒரு நல்ல அறிமுகனே சொல்லலாம். படத்துக்கு விஜய் ஆண்டனியோட பங்களிப்பு கொஞ்சம் முரண்பாடாதான் இருக்கு. விஜய் எடிட்டிங் ரெண்டையுமே விஜய் ஆண்டனி கவனிச்சிருக்காரு. பாடல்கள் அவரோட ஸ்டைல்ல வைப்பு கொடுத்தாலுமே சில இடங்கள்ல எடிட்டிங்க இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பா கொடுத்திருக்கலாம். மத்தவங்களுக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருந்தா படம் இன்னும் கொஞ்சம் வேற லெவல்ல போயிருக்க வாய்ப்பு இருக்கு. படம் முழுக்கவே யாராவது ஒருத்தர் லவ் ரிலேஷன்ஷிப் பத்தி தத்துவம் பேசிட்டே இருக்காங்க. இது ஒரு கட்டத்துல ரொம்பவே சலிப்பை ஏற்படுத்துது. எமோஷனல் கனெக்ட் ரொம்பவே கம்மியா இருக்கு. காட்சிகள் சட்டு நகரனால அந்த காதலோட வலியையும் காதலையும் முழுக்க உணர முடியலன்னு தான் சொல்லணும். கிளைமேக்ஸ்ல ரெண்டு பேருமே பழைய காதல தேர்ந்தெடுத்தாங்களா இல்ல புது வாழ்க்கையை தொடங்குறாங்களாங்கிறதாங்க ட்விஸ்டா இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல இப்படிதான் இருக்க போகுதுன்னு நம்மளால முன்னாடி கணிக்க முடியறது கொஞ்சம் ஏமாற்றமா தான் இருக்கு. சமூகம், காதல், பொறுப்புன்னு எதையுமே சீரியஸா எடுத்துக்காம ஒரு ஜாலியான டைம் பாஸ் மூவியா மட்டுமே இதை பார்க்கலாம். காதலர் தினத்தை முன்னிட்டு காதலர்கள் போனா அட நமக்கும் இப்படிதான் சண்டை போடணும் அப்படின்னு ஆச்சரியப்பட நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு ஐயோ நேரம் தான் வேணா போச்சு அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆக மொத்தத்துல பூக்கி டைட்டில்ல இருக்கிற புதுமை கதையில சுத்தமாவே இல்ல. இன்றைய காதலருக்கு வேணா ஒரு தடவை பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.